ஹாய் காய்ஸ், நான் உங்க டேனியல். நான் உங்க டேவிட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எதை பத்தி பேசுவோம் எனக்கு தெரியல. சொல்லு சொல்லு சொல்லு. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணு. எனக்கு தெரியல. சரி நானே சொல்றேன். சரி சொல்லு. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, இப்ப வந்து நம்ம இப்ப எங்களோட ஊர் வந்து பரமக்குடி. பரமக்குடி பக்கத்துல ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுங்க. எங்க நாங்க இருக்கிறது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். நாங்க எதுக்கு நாங்க எங்க வீடு வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அது மாதிரி இப்போ வந்து இங்க ஸ்லாங் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த இப்ப நாங்க பேசுற மாதிரி இருக்கும். நாங்க வந்து பழமுடியில எப்படி எல்லாம் ஸ்லாங் பேசுவோமோ அது மாதிரிதான் நாங்க பேசுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லாங்கா வந்து எந்த ஒரு பாஷை வந்து எப்படி எப்படி இருக்கும்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு பேச போறோம். இன்னைக்கு எதுக்கு இந்த கண்டென்ட் எடுத்தோம்னா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட நாங்க வந்து ஈவினிங் சைடு வாக்கிங் போலாம், ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டே போலாம் அப்படி சொல்லி ஒரு ஐடியால என்ன கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, என்ன கண்டென்ட் போடுறதுன்னே தெரியல. அதோட யோசிச்சுட்டே இருந்தோமா, இது வந்துச்சு. அதனால ஏதாவது ஸ்லாங்ல பேசி இன்னைக்கு வீடியோ இதுதான் வீடியோ. வாங்க போலாம் வாங்க. இப்ப யூடியூப்ல இருந்து ஒன்னா ஸ்லாங் எடுத்து, இப்ப நான் இப்போ ஸ்லாங் எடுத்தேன்னா அது நம்ம டேவிட் தம்பி பேசணும். ஸ்லாங் யூடியூப்ல இருந்து வேணாம், நான் ஒரு ஸ்லாங் இந்த ஊர் பாஷன்னு சொல்றேன். அதை ஒன்னால முடிஞ்ச அளவு பேசு, கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு பேசு. ஓகே, யூடியூப்ல போட்டு அந்த வாய்ஸ் கேட்டுட்டு பேசலாம். ஏன்னா அந்த ஸ்லாங் எனக்கு தெரியாது. சரி ஓகே, ட்ரை தான் பண்ண முடியும். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். சரி, இப்ப வந்து தம்பிக்கு என்னன்னா, என்ன ஸ்லாங்க்னா திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஆமா, திருநெல்வேலி பாஷை. சரி. சரி, திருநெல்வேலி பாஷையில உங்ககிட்ட பேசணுமா இல்ல நானா பேசணுமா? சரி, நான் பேச நீ என்கிட்ட பேசணும். சரி நீ பேசு. பேசு. என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்லே. நீ சாப்பிட்டியாலே? அங்கிட்டு பாயலே, இங்கிட்டு பாயலே. அப்புறம் அவ்வளவுதே. நல்லா இருக்கியாலே? ஏலே போட்டா திருநெல்வேலியா? ஏலே லாஸ்ட்ல லே போட்டா திருநெல்வேலி பாஷையிலே. என்னலே லே போட்டா திருநெல்வேலி? ஆமா, தெரியாதா? சரி விடு. அடுத்து உனக்கு வந்து இப்போ வந்து இவனுக்கு வந்து என்ன பாஷை கொடுக்கலாம்? கொஞ்சம் ஈஸியா கொடு. ஈஸியா கோயம்புத்தூர் பாஷை ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் யாரும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. கோயம்புத்தூர் பாஷை வந்து உனக்கு நான் பேசுவேன், நீ என்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ணு, அது போதும். சரி. அண்ணே வணக்கம்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம்கோ. வணக்கம்கோ. அடுத்து இன்னைக்கு ஒரே உப்போசமா இருக்குல்ல? உப்போசமா அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப வெக்கையா இருக்குல்ல? உப்போசம்னா வெக்கையா? ஆமா. அடுத்து அப்புறம் பேர் நீ தானே கம்யூனிகேஷன் பண்றேன்னு சொன்ன. சரி, நான் கம்யூனிகேஷன் பண்றேன். என்ன கேட்கலாம்? போமா, இப்ப எல்லாம் போமா, ரொம்ப மெதுவா நடந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் விசுக்குன்னு போவோம். விசுக்குனா வாங்கண்ணா போவோம்னா விஸ்குன்னு. சரிங்கண்ணா போவோம்ண்ணா. கோயம்புத்தூர் வாசம் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து எனக்கு என்ன வாசம் சொல்ல போயான்னு தெரியல. சரி சொல்றேன். என்ன எனக்கு என்ன ஸ்லாங்ல கொடுக்க போற? இப்போ உனக்கு என்ன ஸ்லாங்னா, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. ஸ்லாங். சென்னை ஸ்லாங்கா? மெட்ராஸ் மாதிரி பேசணும். இப்ப ஈஸி தான், பேசிடுமா? லைட்டா ஸ்டார்ட் பண்ணு. அங்கே பாடுறா மச்சே. சொல்ல வரதுக்குள்ள சொல்லு. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, இப்ப நீ சொல்ல நான் சொல்றேன். அங்கே பாடுறா. மச்சி, அந்த மைனா மஜாவா இருக்குதுல. அடுத்து செட்டா எப்படி இருக்கு? நான் சோக்காதுக்குண்ணா உனக்கு. ஐயோ, சென்னை பாஷை எப்படி இருக்கு? சென்னையில அதை பார்க்க எல்லாமே கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க அடுத்த ஸ்லாங் இவனுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து உனக்கு கொடுக்க, உனக்கு வந்து மதுரை பாஷை பேசு. ஈஸியா தான் இருக்கும். பேசு. மதுரை பேசு. மதுரை தான் ஈஸி. பேசு. என்ன தம்பி, வந்ததுல இருந்து ரூட்டா பேசிக்கிட்டு இருக்கான், நீ பாத்துக்கிட்டே இருக்க. அடிச்சு போட வேண்டியதானே? அடிச்சு கண்ணத்துல சும்மா சலுப்புடுப்பா. என்னடா பேசு மதுரை பாஷைக்கு? கண்ணத்தை பிடிச்சி டம்மு டம்முன்னு கொடுத்து உட்கார வைக்க வேண்டியதானே அவனை? சங்கட்டம்னே, ரொம்ப சங்கட்டம். இது மதுரை பாஷையா? ஆமா. ஓகே, மதுரை பாஷை எப்படி இருந்துச்சுன்னு
மதுரையில் பார்க்கறவங்களே தெரியும். மதுரையில் பார்க்கறவங்க எல்லாமே காமன் கமெண்ட் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெயிலை பற்றி என்ன சொல்லு. எல்லா பக்கமும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடில இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவாயில்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வெயில் நேரத்துல எல்லாரும் சூடு தாங்காம எல்லாரும் ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு ஊட்டில போய் கொடைக்கானல போய் குமுத்துட்டாங்க. ஊட்டியே இப்படி வெயில் அடிக்குது, சரியான வெயில் அடிக்குது. ஊட்டி போறப்ப நம்மளுக்கு அப்படிதான் இருந்துச்சு. போய் அங்கேயே டிராபிக் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப பாஸ் தான் எடுத்துட்டு போவோம், அது ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப போய் மூணாறுல குமிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அங்கே பாஸ் தேவையில்ல. எல்லா பக்கமும் இப்ப ஓரளவு மழை பெஞ்சிருக்கு. ஆனாலும் இவ்வளவு வெயில் அடிச்சும் இப்போதான் மழை பெய்யுது. நேத்துலாம் எங்க ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் நல்ல மழை. இங்க பாத்துக்கிட்டு இருக்க இடத்துல எல்லாம் மழை பெஞ்சா, உங்க ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சா இல்ல இங்கெல்லாம் மழையே பெய்யல சரியான வெயில் அடிக்குதோ எந்தெந்த ஊர்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இதுவரை எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுமே நல்லா லைக் பண்ணி நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதை பார்க்கறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்த வீடியோ போட்டப்ப ரொம்ப மோட்டிவேட் ஆகும். வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாத்துக்கும் நீ நல்லா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து 111 ஆமா 111 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. ரொம்ப 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 நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால மறக்காம இந்த வீடியோ பார்க்கணும் எல்லாமே கண்டிப்பா எங்களுக்காக கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படா சப்ஸ்கிரைப் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்க நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேட். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். எங்களுக்காக பார்த்து செஞ்சு விடுங்க. ஓகே, சின்ன பையங்க நாங்களா. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணலனா வேணாம். பாய்.